பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுவோம். கண்டிப்பா சார். பொங்கல் வைக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இதில் வந்து 3 நேரம் வைக்கலாமா. ஒன்று காலைல 7:30லேருந்து 9, அதுக்கு அடுத்தது பார்த்தா 10:30லேருந்து 12, அதுக்கு அடுத்தது பார்த்தா 12லேருந்து 1:30. இந்த 3 நேரம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க எல்லாருக்கும் சௌரியப்பட்டு வராது. அப்போ இது வந்து பரம பவித்திரமான நேரம். இறைவனை வழிபடுறதுக்கு இந்த நேரம் வசந்தமான நேரம். இதை நம்மளோட ஸ்டில்லிலேயே போட்டுடலாம். பொங்கல் வைக்கும் நேரம் காலையில் 7:30லேருந்து 9, அதுக்கு அடுத்தது 10:30லேருந்து 12, அதுக்கு அடுத்தது 12லேருந்து 1:30க்குள்ளார பொங்கல் வைக்கிறோம். இந்த பொங்கல் வச்சுட்டு சூரிய வழிபாடு பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்த நாள் நாம் விவசாயிகள் வளர்த்த கால்நடைகள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்களே சென்னையில் பொறுத்தளவுக்கு மாடுகள் ரொம்ப குறைவாக இருக்குது, வண்டிக்கு தான் பயன்படுது. இதே சென்னையை தாண்டி நம்ம போரூர் பக்கம்லாம் போனோம்னா இன்னும் விவசாய நிலங்கள் இருக்குது, இன்னும் விவசாயம் பண்ணுறாங்க. போரூர், பூந்தமல்லி இது எல்லாமே அந்த பொங்கல் கொண்டாடக்கூடியது அப்படின்றது மாட்டு பொங்கல்னு பேருமா. இந்த மாட்டு பொங்கல் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 16/1/2026. சரி, அந்த டயத்தில் மாட்டுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் என்ன சாமி, மனுஷனுக்கு மட்டும்தான் பொங்கல் வைக்கிற நேரமா, மாட்டுக்கு பொங்கல் வைக்கணுமா? அதுவும் வைக்கணுமா? அது இல்லைன்னா நாம் இல்லை, கால்நடை இல்லைன்னா நாம் இல்லை. கால்நடைகளில் நம்ம பசுவை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கோமாதா அப்படிம்போம். கோமாதான்னா என்ன அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிற இடம் கோமாதா. அதுக்கு தான் இந்த கோசாலை அப்படின்றது பராமரிப்பாங்க. இந்த பசுவை பொறுத்தளவுக்கு பால் நின்று விட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சில பேர் கொண்டு போய் அடிமாட்டுக்கு கேரளாவுக்கு விற்றுருவாங்க. அதை அவங்க தோல்லாம் இது பண்ணுவாங்க. அப்படி ஆகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம தர்மத்துப்படி கோசாலையில் போயிட்டு கோவை பராமரிப்பாங்க. அப்போ அதே மாதிரி இந்த பராமரிக்கிறதுக்கு மாட்டு பொங்கலுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது மத்தியானம் 12லேருந்து 1:30. அதே போல் மாடுகளுக்கு பூஜை போடுற நேரம் அப்படின்றது சாயங்காலம் 5லேருந்து 6. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த 5 to 6 காளைகளுக்கு பெயிண்ட் அடித்து குளிப்பாட்டி இதில் கொம்பில் கலர் கலராக இது பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச கலரை அடித்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க அந்த குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஊரில் உள்ள குழந்தைகள் எல்லாத்தையும் அந்த வண்டியில் உட்கார வச்சு ஊரை வலம் வருவாங்க. அது பேர் நகர்வலம். அப்போ அந்த மாட்டுக்கும் ஒரு சந்தோஷம், மனிதருக்கும் ஒரு சந்தோஷம். அப்போ இப்படி ஏற்பட்ட ஒரு பரம பவித்திரமான நாளில் பொங்கல் வருது. அதை தான் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தவர்களும் என்ன சொன்னாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும்.